அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார கோயிலை பற்றியும் கோயிலுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வரணும் அப்படின்னா நல்ல நேரம்னே ஒரு கோயில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் நேரம் நல்ல நேரமாக மாறிடும். அப்படின்னா பாருங்கள், நேரம் நல்ல நேரம். நம்ம ஜாதகத்தில் பிறக்கும்போது எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நேரம் நல்லதாக மாறிக்குமா? அப்படின்னா பாருங்கள், இது ஆச்சரியமாக இருக்கல உங்களுக்கு? அது எப்படி நேரம் நல்ல நேரமாகும்? நம்ம பிறந்தது தானே, அதை எப்படி மாற்ற முடியும்? அப்படின்னா மனிதர் மாற்றுறதா இருந்தால் மாற்ற முடியாது, ஆனால் கடவுள் நினச்சா மாற்றலாம். அப்போ எங்கே போகணுன்னா அந்த கரெக்டான அந்த கடவுளை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலில் போய் நீங்கள் தீபம் வைக்கணும். அப்போ நேரம் நல்ல நேரமாக மாறும். இதுக்கு ஒரு கோவில் இப்போவே உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் பெண் தெய்வத்தில் ஒரு நல்ல நேரம் உள்ள கோயில் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டிலேயே உலகத்தில் ஒரு கோயில் தான் இருக்குது. அந்த கோயில் அப்படின்னா பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஒரே கோயில் தான். அந்த மாதிரி ஒரு கோவிலை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக மாறும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், சொல்கிறேன். சமயபுரம் மாரியம்மன் கோவில். சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்ன? சமயபுரம் மாரியம்மன்னா என்ன உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கேரளாவுடைய பாஷையில் சமயம்னா நேரம்னு அர்த்தம். அந்த நேரம் அப்போ சமயநல்லூர் மாரியம்மன். அப்போ சமயநல்லூர் மாரியம்மன் கோவில் சமயம் என்பது நேரம். நம்ம ஜாதகத்தில் நேரம் கெட்டு போச்சுன்னா அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக மாறுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? அதாவது உலகத்திலேயே பெண் தெய்வத்தில் சமயநல்லூர் மாரியம்மனுடைய முகத்தளவுக்கு எந்த உலகத்திலையுமே அந்த அம்மனுடைய முகத்தளவுக்கு அளவு சைஸ் இல்லை. இதை உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானமாக கண்டுபிடிச்சி இருக்கிறதுலையே பெரிய முகம், அவ்வளோ ஒரு லட்சணமாக அலங்காரமாக போனனே முகத்தை தத்துரூபமாக பார்க்குறதுக்கு சமயநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுமா? அந்த சமயநல்லூர் மாரியம்மன் கோயிலில் போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பூமாதேவி அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா? சில பேருடைய முகம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமாக, நல்ல புட்டு கண்ணமாக, நல்ல அம்மன் மாதிரி இருப்பாங்க. மனிதர்களவே நான் சொல்கிறேன், நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், புட்டு கண்ணமாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே சமயபுரம் மாரியம்மனுடைய சாயலில் பிறப்பெடுத்திருப்பாங்க. அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது சரியாகும். அப்படின்னா பாருங்கள், அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை உண்டியல்னு ஒன்று இருக்குது. அந்த பிரார்த்தனை உண்டியில் போய் இடம் வாங்கணும், நான் வீடு கட்டணும், நான் தொழிலில் முன்னேறணும், குழந்தை பாக்கியம் வேணும், தாம்பத்திய வாழ்க்கை வேணும், என்னுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும், என் மனசில் நினச்ச கோரிக்கை நிறைவேறணும், வெளிநாடு போகணும், நான் கலெக்டர் ஆகணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், என் வாழ்க்கையில் முன்னேறணும், என்னுடைய ஜாதகத்தில் சிறப்புகள் யோகங்கள் எனக்கு ஆக்டிவேட் ஆகணும். இப்படி எல்லாத்துக்குமே அந்த சமயபுரம் மாரியாத்தா தான் உங்களை சரி பண்ணுவாங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முடியவே முடியாது. ஆனால் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அப்படின்னா பாருங்கள், அந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர் பாருங்கள். அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய சக்தி சாதாரண சக்தி இல்லை. பெண்களுக்குன்னு மகாசக்தின்னு சொல்லுவாங்க. அது சமயபுரம், உலகத்திலேயே சமயபுரம். இது எந்த ஊரில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல? திருச்சி மாவட்டத்தில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. ஏன்னா என்ன மாவட்டம்னு தெரியாமையே கோயில் சுற்றிட்டு இருப்பாங்க. திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் கொண்டு போய் கரெக்டாக கோயிலே விட்டுரும். திருச்சி மாவட்டத்தில் தான் அந்த கோவிலே இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா கோயில் திருப்பட்டூரில் இருக்குது. நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகிற வழியில் பார்த்திங்கன்னா தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா திருப்பட்டூர், திருப்பத்தூர் இல்லை, திருப்பட்டூர், இட்டு பட்டூர்
அந்த பட்டூர் பிரம்மாவை பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை நிறைய பேர் கும்பிட்டு வருவாங்க. அப்போது தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு உண்டு. ஆனால் மகத்தான சக்தி சமயபுரம் மாரியம்மனுக்கு உண்டு. இப்போ இந்த பதிவை கேட்டதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு போய் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் வராது. ஆனால் உங்கள் டைம் எத்தனை மணின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் லக்னம் வந்து கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும். அப்போது டைம் டேட் ஆஃப் பர்த் எழுதி வைக்கும் போதே மணி எழுதி வைக்கிறாங்க, நிமிஷம் எழுதி வைக்கிறாங்க, நொடி எழுதி வைக்கிறாங்க. எதுக்கு? இந்த டயத்துக்கு மட்டும்தான் நான் பிறந்தேன், இந்த டயத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய நகர்வுகளில் எனக்கு ஸ்கேனான ஜாதகம் தான் இது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் சமயம்னா மணின்னு அர்த்தம். கேரளாவில் பாருங்கள், எத்தனை சமயமாச்சு அப்படிம்பாங்க. சமயம்னு எத்தனை மணி ஆச்சு அப்படிங்கிறத சமயமாச்சும்பாங்க. அப்போ சமயம்ங்கிற வார்த்தை அந்த மாரியாத்தாளுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஊரே சமயம் நல்லூர் அப்படின்னா பாருங்கள், ஊரே வந்து நேரம்தான். அந்த நல்லூர் நல்லூர் சமயபுரம் எல்லாமே அந்த நல்லூர் சமயபுரம் எல்லாமே ஒன்று தான். அதனால தான் திருச்சியில் சமயபுரம் மாரியம்மனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியாத்தாளுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு தான் சமயபுரம் மாரியாத்தா. அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டா, அவரவே மேலிடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டா இனி என்ன இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஊர் மாரியம்மன்னு சொல்லுவாங்க. ஊர் மாரியம்மன் என்ன? ஒரு ஊரில் மாரியம்மன் இருந்தால் அந்த ஊரில் வந்து அந்த ஊர் நல்லா இருக்குமா, அதுக்கு தான் ஊர் மாரியம்மன் பேர். அப்போ கிராமங்களில் மாரியம்மன் கோவில் இருக்கும். ஊருக்கே அது நோம்பி சாட்டுவாங்க, அதுக்கு மங்களையும் முடிப்பாங்க. நோம்பி அன்னைக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் பண்ணும்போது இதுக்கு சமயம் வந்து கரெக்டாக மாரியம்மா தான். எப்படின்னு பாருங்கள். இது ஜாதகத்தில் நல்லா யோசித்து பார்த்தோம்னா, சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நம்ம இந்த உடம்பில் மருகு இருக்கும், உடம்பில் மருகுன்னு சொல்லுவாங்க. புளி புளியாக நம்மளுக்கு மருகு இருக்கும். அங்கே உப்பும் வரமிளகாயும் தலை சுற்றி அந்த அம்மாவுடைய பாதத்தில் போட்டு வந்து அந்த மருகு தானாக உளுந்துரும். இது காலங்காலமாக நடக்குது. எப்படின்னு பாருங்கள். அந்த சமயபுரம் மாரியம்மன் பக்கத்தில் ஒரு பெரிய கம்பம் இருக்கும், ஒரு ஓடு இருக்கும், அங்கே அக்னி எரிஞ்சிட்ருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து உப்பு சுற்றி போடுவாங்க, உப்பும் மிளகும் சுற்றி போடுவாங்க. இந்த மருகு உடம்பில் எங்கே இருந்தாலும் குணமாயிரும். அப்போ இந்த மருகுக்காகவே நீங்கள் ஒருக்கா போகணும், நல்ல நேரம் வேணுன்னா கண்டிப்பாக போகணும். இதை பண்ணுங்கள், வாழ்க்கை நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி எல்லாமே பாருங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்க A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறக்காக கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் புக்கு டோர் டெலிவரி வீட்டிலே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாதகங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையா பதிவுகள் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், லைவாகவும் நேரடியாகவும் ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் ஆலய தரிசனம் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு இன்றைக்கி இது வரைக்கும் ஆன்லைன் மூலிமா ஆதிகால பரிகார ஜோதிடங்கள்னு சொல்லி ஆன்லைனில் மட்டுமே 6000 பேர் படிச்சிருக்காங்க. நேரடியாக படித்தவங்களும் ஆன்லைனில் படித்தவங்களும் இப்போ நிறைய பேட்சாக படித்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆண்களுக்கு தனியாக பேட்ச் போயிட்டுருக்கு, பெண்களுக்கு இப்போது இந்த மாதத்தில் நம்ம ஆள் சேர்க்கை நடந்துகிட்ருக்கு. இதில் யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் பேர் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜோதிட வகுப்பெடுத்து அவங்களுக்கு ஜோதிடத்தை முறையாக கற்றுக் கொடுத்து அடிப்படையிலிருந்து படித்து வீட்டிலேயே நீங்களே ஒரு ஜோதிடம் பார்க்கலாம். எதிர்காலத்தில் நீங்கள் ஜோதிடம் பார்க்குறதுக்கு, மக்களுக்கு நிறைய பலன் சொல்கிறதுக்கு ஜோதிடமே ஒரு அனுபவமாக கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஜோதிடத்தை படித்து
உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிச்சு பார்க்கும்போது தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உலகத்தை பற்றி ஜோதிடத்துக்குள்ளே எப்படி கொண்டு வந்தாங்கங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடிப்படையிலேருந்து கற்றுக் கொடுக்குறோம். அடிப்படை ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்குறோம். அதை கண்டிப்பாக படித்து இவங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வேணும் என்று சொல்லி, இது எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.